Good morning students, welcome back to the online class. This week we are going to learn about the outbreak of World War I and its aftermath. Okay, so last class already started this lesson. Now we are going to learn about causes, course and result of World War. Okay, first one causes of First World War. Okay, European alliances and counter alliances. In 1900, five of the European great powers were divided into two armed camps. One camp consisted of the Central Power, Germany, Austria-Hungary and Italy. Under the guidance of Bismarck, they had formed the Triple Alliances in 1982. Okay, so 1882ல பிஸ்மார்க் அப்படின்றவரோட கைடன்ஸில் ட்ரிபிள் அலைன்சஸ் அப்படின்ற இந்த த்ரீ கண்ட்ரியும் ஒரு ட்ரீட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ these three countries are called as the Central Powers Triple Alliance: Germany, Austria-Hungary and Italy. The understanding was that Germany and Austria would help each other. The other camp consisted France and Russia. Okay, so 1900ல 5 யூரோப்பியன் கண்ட்ரீஸ் டூ கேம்பாக ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ட்ரிபிள் அலைன்சஸ், அனதர் ஒன் வந்து ட்ரிபிள் என்டிட்டி. ஸோ ட்ரிபிள் அலைன்சஸில் உள்ளவங்க ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி அண்ட் இட்டாலி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரான்ஸ், ரஷ்யா, இங்கிலாந்து. ஸோ இந்த த்ரீ நேஷன்ஸும் கால்ட் அஸ் தி ட்ரிபிள் என்டிட்டி. ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து மிங்கிலானவங்க ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யா. Their alliances were formed in 1894 with the promise of mutual help if Germany attacked either them. ஸோ ஜெர்மனி இந்த கண்ட்ரி அட்டாக் பண்ணால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெர்மனி அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணாங்க. ஓகே, அண்ட் ஐசோலேட்டட் பிரிட்டன் wanted to break her isolation and approaches Germany twice but it vain. ஸோ இதில் பிரிட்டன் மட்டும் தனியாக இருந்தனால பிரிட்டிஷ் வந்து யார்கிட்ட வந்து ஜாயின் பண்ண விரும்பினா ஜெர்மனி. ஆனால் ஜெர்மனி அக்செப்ட் பண்ணிக்கல. As Japan was increasingly hostile towards Russia, as France was the ally of Russia, it preferred to ally with Britain. ஓகே, ஸோ ஃப்ரான்ஸும் ரஷ்யாவும் அலை கண்ட்ரி. ஃப்ரான்ஸோட ஃப்ரெண்ட் யார் அப்படின்னா பிரிட்டன். ஸோ அதனால் இவங்க கூட என்ன ஆயிடுச்சு, ஒன்றாயிட்டாங்க. ஃப்ரான்ஸ், ரஷ்யா அண்ட் பிரிட்டன் இந்த த்ரீ நேஷனும் ஒரே ஆயிட்டாங்க. And the Anglo-Japanese alliance prompted France to seek alliances with Britain to resolve colonial disputes over Morocco and Egypt. ஸோ ஃப்ரான்ஸும் பிரிட்டனும் ஃப்ரெண்ட்லி நேஷன் ஆனதுனால அவங்க வந்து ஆஃப்ரிக்காவில் உள்ள மொராக்கோ, எகிப்தில் உள்ள காலனியல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரெண்டு கண்ட்ரிஸ் சேர்ந்து இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகிறாங்க. ஓகே, திஸ் ரிசல்டட் இன் த என்டிட்டி கார்டெல். ஸோ அதனால் இவங்க என்ன ஆயிடுச்சு, ஃப்ரான்ஸுக்கும் இங்கிலாண்டும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக ஆகிட்டாங்க. ஓகே, திஸ் ரிசல்டட் இன் த என்டிட்டி கார்டெல். இன் ரிட்டர்ன் த லீட்டிங் த ஃப்ரெஞ்ச் ஹாவ் அ ஃப்ரீ ஹேண்ட் இன் மொராக்கோ. ஃப்ரான்ஸ் அக்ரி டு ரெகனைஸ் த பிரிட்டிஷ் ஆக்குபேஷன் ஆஃப் எகிப்த். ஓகே, ஸோ ஃப்ரான்ஸ் வந்து என்ன செஞ்சுட்டாங்க, அதனால் மொராக்கோ பிளேஸை வந்து பிரிட்டிஷும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பிரிட்டிஷ் வந்து ஃப்ரான்ஸ்க்கு என்ன பண்ணிட்டாங்க, எகிப்து பிளேஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிளேஸை அதாவது ஆஃப்ரிக்காவில் உள்ள அதோடைய காலனிஸை ஷேர் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த காலனிஸ் எதுக்கு அப்படின்னா இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அவங்களுடைய குட்ஸை சேல் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிற பிளேஸ் தான் காலனி. ஓகே, ஸோ நம்மளுடைய இந்தியாவும் ஒன் ஆஃப் தி காலனியல் பிளேஸ் ஆஃப் பிரிட்டிஷ். ஓகே, ஸோ அதே மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரீஸில் உள்ள இந்த பிரிட்டிஷ், ஜெர்மன், ஃப்ரான்ஸ் இதெல்லாம் இந்த மாதிரி ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கன் காலனியில் காலனி பிளேஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி மொராக்கோ அண்ட் எகிப்து வந்து யாரோட காலனியல் பிளேஸ் தான், ஃப்ரான்ஸ் அண்ட் பிரிட்டிஷ். ஓகே, Britain subsequently reached an agreement with Russia over Persia, Afghanistan and Egypt. ஸோ ஃப்ரான்ஸோட பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ரஷ்யாவோட என்ன பண்ணிட்டாங்க, ஒரு அக்ரிமெண்ட் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ பெர்ஷியா அண்ட் ஆப்கானிஸ்தான் டிபேட் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, thus was formed the triple entity of பிரிட்டன், ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ட்ரிப்பிள் அலைன்ஸ் கண்ட்ரி ட்ரிப்பிள் என்டிட்டி. ஸோ இவங்க 3 பேரும் இந்த 6 நேஷன் தான் இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் அதிகமாக வந்து இன்வால்வ் ஆன கண்ட்ரிஸ். ஓகே, ஸோ ட்ரிப்பிள் என்டிட்டி, ட்ரிப்பிள் அலைன்சஸ். ஓகே, ஸோ இதில் பார்த்தோன்னா இந்த ட்ரிப்பிள் என்டிட்டி இது வந்து அலைன்ஸ் நேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது கூட இன்னும் ஒரு 6 நேஷன்ஸ் சேர்ந்துருப்பாங்க. ஸோ இந்த டோட்டலாக 9 நேஷன்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அலைஸ் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அலைஸ் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆஸ்ட்ரியா ஹங்கேரி அந்த ட்ரிப்பிள் அலைன்ஸ் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, ஜெர்மன், ஆஸ்ட்ரியா ஹங்கேரி அண்ட் இட்டாலி. ஸோ இந்த கண்ட்ரிஸ் என்ன சொல்லுவாங்கன்னா சென்ட்ரல் பவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த 12 நேஷன்ஸ் தான் இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் அதிகமாக இன்வால்வ் ஆன nations. Okay, next one, violent forms of nationalism. Okay, violent. With the growth of nationalism, the attitude of my country, right or wrong, I support it, developed. அதாவது அந்த கண்ட்ரி வந்து ரைட்டோ ராங்கோ ஆனால் அந்த கண்ட்ரிக்காக சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ பேட்ரட்டிசம் அந்த கண்ட்ரியில் உள்ள ஒரு நாட்டுப்பற்று வந்து அதிகமாக இருந்துச்சு அப்போ உள்ள பீப்புள்ஸ் கிட்ட. The love for one country demanded had ஹேட்டோட தான் அனதர் கண்ட்ரி. இப்போ எனக்கு இந்தியா பிடிக்கணும், இந்தியா மட்டும் தான் பிடிக்கும், மற்ற எந்த நாடுமே பிடிக்காது. ஸோ அதே மாதிரி இந்த நாட்டுப்பற்று வந்து அதிகமாக இருந்தது. இங்கிலாந்து ஜிங்கோயிசம். ஓகே, ஸோ இங்கிலாந்தில் ஜிங்கோயிசம். ஸோ ஜிங்கோயிசம்னா பேட்ரியாட்டிசம் தான், இங்கிலாந்து அந்த நாட்டோட நாட்டுப்பற்று. ஓகே, ஒரு பிடிவாதத்தன்மை. ஜிங்கோயிசம்னா என்ன சொல்லணும்னா ஒரு பிடிவாதத்தன்மை, அந்த நாடு மட்டும் தான் டெவலப் ஆகணும், மற்ற எந்த கண்ட்ரி டெவலப் ஆகக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் கொண்டவங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரான்ஸ் சவுனிஷம். ஓகே, ஃப்ரான்ஸ் சவுனிஷம். ஸோ சவுனிஷம்னால சேம் ஒன் பேட்ரியாட்டிசம் தான், ஒரு மூர்க்கத்தனமான குணம், கோவரம் அதிகமாக வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான குணங்கள் கொண்டவங்க. நெக்ஸ்ட் வந்து ஜெர்மன்ஸ் குல்டர். ஓகே, ஸோ இவங்க வந்து இந்த ரொம்ப தீவிரவாத எண்ணங்கள் உள்ளவங்க. ஓகே, தீவிரவாதிகள் சொல்லலாம் அந்த மாதிரி. ஜெர்மன்ஸ் குல்டர் வேர் militant forms of nationalism contributing decisively to outbreak of the war. ஸோ அந்த கண்ட்ரீஸில் உள்ள அந்த நாட்டுப்பற்று அதிகமானதில் மற்ற கண்ட்ரியோட மேலே என்ன பண்ணிட்டாங்க, அஃபெக்ட் பண்ணுறாங்க. அக்ரெசிவ் ஆட்டிடியூட் ஆஃப் ஜெர்மன் எம்பரர். ஸோ மெயின் ரீசன் பார்த்தா இந்த ஜெர்மன் எம்பரரோட இந்த பேராசை, அக்ரெசிவ் ஆட்டிடியூட். ஸோ எல்லாமே இந்த வேர்ல்டில் நம்ம நம்பர் 1 கண்ட்ரி இருக்கணும் அப்படின்ற ஒரு பேராசை தான் இந்த வேர்ல்டு வார்க்கான ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. Emperor Kaiser William II of Germany proclaimed that Germany would be the leader of the world. The German navy was expanded, the sea being considered a preserve of England ever since Napoleon's defeat at Trafalgar. ஓகே, ஸோ ட்ரஃப்லாகர் அப்படின்ற பிளேஸில் நெப்போலியனை வந்து இங்கிலாந்து ஆர்மி நேவி வந்து டிஃபீட் பண்ணனால கடலுடைய ஆதிக்கம், கடலில் வந்து யாரோட பவர்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னா இங்கிலாண்டோட பவர்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, ஜெர்மனிஸ் அக்ரெசிவ் டிப்ளமேசி அண்ட் ரேபிட் பில்டிங் ஆஃப் நாவல் பேசஸ் convinced Britain that a Germany navy could be directed only against her. ஸோ ஜெர்மனி அவருடைய நாவல் பவரை இன்க்ரீஸ் பண்ண பிரிட்டன் வந்து நம்மளுக்கு அகைன்ஸ்டாக தான் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் பிரிட்டிஷ் வந்து யார் மேலே கோவமாக இருக்காங்க, ஜெர்மன் மேலே கோவமாக ஆரம்பிச்சிட்டாங்க. therefore Britain embarked on a naval race which heightened the tension between the two powers. ஸோ ஜெர்மனுக்கும் பிரிட்டிஷ்க்கும் அடிக்கடி என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு, வார் ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒன், ஹாஸ்டிலிட்டி ஆஃப் ஃப்ரான்ஸ் டுவர்ட்ஸ் ஜெர்மனி. ஸோ ஃப்ரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் முதல்னே அதை பிடிக்காது. ஸோ ஓல்டு ரிவால்ஸ், அவங்க 2 பேருமே பழைய ஓல்டு வார்ஸ், 2 பேருமே பிடிக்காது. பிட்டர் மெமரிஸ் ஆஃப் த டிஃபீட் ஆஃப் 1871 அண்ட் லாசஸ் ஆஃப் அலைஸ் அண்ட் லொரைன் டு ஜெர்மனி rankled in minds of the France. ஓகே, ஸோ ஃப்ரான்ஸோட பிளேஸ் என்ன, அல்சேஸ் லொரைன், இந்த 2 பிளேஸையும் ஜெர்மனி கேப்சர் பண்ணதுனால ஜெர்மனிக்கும் ஃப்ரான்ஸுக்கும் என்னது 2 பேர்த்துக்குமே சேராது, செட் ஆகாது. அதனால் அவங்க 2 பேருக்குமே அடிக்கடி வார் வந்துகிட்டே இருக்கும். ஜெர்மன் இன்டர்ஃபியரன்ஸ் இன் மொராக்கோ ஆடட் டு த பிட்டர்னஸ். ஸோ மொராக்கோ பிளேஸை வந்து பிரிட்டிஷும், அதாவது ஃப்ரான்ஸும் இங்கிலாந்து வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க இல்லையா, ஸோ அது பிரிட்டிஷும் ஷேர் பண்ணிக்கிறது ஜெர்மனிக்கு வந்து பிடிக்கல. ஸோ அது இன்வால்வ் ஆனதுனால ஃப்ரெஞ்சுக்கு வந்து என்னது அவங்கள பிடிக்கல. த
British agreement with France over Morocco was not consented by Germany. So Kaiser William II intentionally recognized the independence of the Sultan and demanded an international conference to decide to the future of future of Morocco. ஸோ மொராக்கோவில் ஃப்யூச்சரில் எந்த ஒரு ப்ராப்ளம் வராது, அது இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லா ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு க்ரியேட் பண்ணுறாரு. ஓகே, கான்ஃபரன்ஸ் மீடியம் ஒரு வேர்ல்டு லெவலில் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ மொராக்கோ பிளேஸ் வந்து யாருடைய கண்ட்ரோலில் இருக்கிறது, யார் வேணால் இங்கே வந்து என்ன பண்ணலாம், அவங்களுடைய குட்ஸை சேல் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு உடன்படிக்கை கொண்டு வரணுன்ட்டு எல்லா கண்ட்ரியுமே கால் பண்ணுறாரு. ஆனால் எந்த ஒரு கண்ட்ரி அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கல. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், இம்பீரியல் பவர்ஸ் politics in the Balkans. ஸோ பால்கன் கண்ட்ரிஸில் உள்ள ஒரு வார். The Young Turk Revolution of 1908, an attempt at creating a strong and modern government in Turkey, provided both Austria and Russia the opportunity to resume their activities in the Balkans. ஸோ ஆஸ்ட்ரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில உள்ள ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்னால பால்கன் கண்ட்ரிஸோட ஆக்டிவிட்டியில் இந்த ரெண்டு பேரும் இன்வால்வ் ஆகிறாங்க. ஆஸ்ட்ரியா அண்ட் ரஷ்யா met and agreed that Austria should annex Bosnia and Herzegovina. So while Russia should have freedom to move her warship through Dardanelles and Bosporus to the Mediterranean Sea. ஸோ ரஷ்யாவும் ஆஸ்ட்ரியாவும் ஃப்ரெண்ட்லியாக மீட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. எப்படின்னா, ஆஸ்ட்ரியா வந்து போஸ்னியாவோ ஹெர்சிகோவினாவையும் கேப்சர் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து யார் ஹெல்ப் பண்ணுவாங்க, ரஷ்யா ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி ரஷ்யாவோட வார்ஷிப்பு மெடிட்டரேனியன் சீல உள்ள டார்டனல்ஸ் அண்ட் பாஸ்பரஸ் ஓட அந்த துறைமுகத்தை வந்து என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. Soon after this, Austria annexed the annexation of Bosnia and Herzegovina. Austria's action aroused intense opposition from Serbia. So ஆஸ்ட்ரியா போஸ்னியாவையும் ஹெர்சிகோவினா பிளேஸையும் கேப்சர் பண்ணிடுச்சு. ஓகே, அப்படி கேப்சர் பண்ணது யாருக்கு பிடிக்கல, செர்பியாவுக்கு பிடிக்கல. ஸோ செர்பியா டிக்ளேர் அ வார் அகைன்ஸ்ட் ஆஸ்ட்ரியா. ஜெர்மனி கேவ் ஆஸ்ட்ரியா ஃபர்ம் சப்போர்ட். ஸோ ஆஸ்ட்ரியாவுக்கு வந்து யார் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா ஜெர்மனி ஹெல்ப் பண்ணுறாங்க. Germany went to the extent of the promising that if Austria invaded Serbia and in consequence Russia helped Serbia. ஸோ ரஷ்யாவும் ஆஸ்ட்ரியாவும் ஃப்ரெண்ட்லியாக இருந்தவங்க அந்த போஸ்னியாவும் ஹெர்சிகோவினா பிளேஸை கேப்சர் பண்ணும்போது செர்பியாவுக்கும் ஆஸ்ட்ரியாவுக்கு என்ன ஆயிடுச்சு, வார் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஆஸ்ட்ரியாவுக்கு ஃபேவராக ஜெர்மனி இன்வால்வ் ஆகிறாங்க, செர்பியாவுக்கு ஃபேவராக ரஷ்யா இன்வால்வ் ஆகிறாங்க. ஸோ ஆஸ்ட்ரியாவுக்கு ரஷ்யாவுக்கு திரும்ப என்ன வந்துச்சு, வார் வர ஆரம்பிச்சிருச்சு. The enmity between Austria and Serbia led to the outbreak of the war 1914. ஸோ ஆஸ்ட்ரியாவுக்கும் செர்பியாவுக்கும் இந்த வார் தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வரக்கூடிய ஒரு பேஸ் காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். See you on the next video. Thank you.